வெல்கம் டு த சேனல். நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 5. மதிய நேரம் கல்லூரி இடைவெளியின் போது ரிஷிகா தனது தோழியான தன்விகாவை அழைத்தாள். ரிஷிகா ஃபோனில், தன்விகா, இப்போ எப்படி இருக்கு? ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிடி, மருந்து எடுத்துக்கோ, நான் வந்து பார்க்குறேன். சரி, சீக்கிரம் வா. கல்லூரி முடிந்த பிறகு ரிஷிகா தனியாக நடந்து செல்கிறாள். சிறிது தூரத்தில் ஒரு வயதானவர் தடுமாறி திடீரென கீழே விழுகிறார். ஐயோ என்று அவள் உடனே ஓடிச் செல்கிறாள். சார், சார், உங்களுக்கு கேக்குதா? அவர் கண்களை மெதுவாக திறக்கிறார். தலை சுத்துதுமா. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ரிஷிகா தனது பேக்கில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுக்கிறாள். இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. அவர் மெதுவாக தண்ணீரை குடிக்கிறார். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லம்மா. ரிஷிகா சுற்றிலும் பார்க்கிறாள். இல்லை, உங்களை இந்த நிலைமையில் தனியாக விட்டுட்டு போக முடியாது என்று கூறிவிட்டு சாலையை நோக்கி திரும்புகிறாள். ஆட்டோக்களை நிறுத்த முயற்சித்தாள். ஆனால் எந்த ஆட்டோவும் நிற்கவில்லை. இறுதியில் ஒரு ஆட்டோ நின்று விடுகிறது. ஆட்டோ டிரைவர், எங்கே போகணும்? அண்ணா, இவருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு கொண்டு போய் விடணும் என்று கூறிவிட்டு டிரைவரின் உதவியுடன் அந்த வயதானவரை ஆட்டோவில் ஏற்றினாள். சார், உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள். வயதானவர் பலவீனமாக அந்த முகவரியை சொல்கிறார். ரிஷிகா முகவரியை குறித்து கொள்கிறாள். சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை சேஃபாக கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் என்று கூறினாள். ஆட்டோ மெதுவாக கிளம்புகிறது. அர்ஜுன் தனது அறையில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் மனதில் ரிஷிகாவின் நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. திடீரென அவன் நண்பன் கால் செய்கிறான். என்ன மச்சி, என்ன பண்ணுற? சும்மாதான்டா. டேய், நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்கால்ல. எந்த பொண்ணு? அதான்டா, ஃபர்ஸ்ட் டெஸ்கில் உட்காந்துட்ருப்பா, அமைதியாக கூட இருப்பாளே. ஓ, நீ ரிஷிகாவை சொல்கிறியா? ரிஷிகாவா? ஆமாடா, அவள் பேர் ரிஷிகா. அழைப்பு தொடர்ந்திருந்தாலும் அர்ஜுனின் மனதில் அந்த பெயர் மட்டும் எதிரொலிக்கிறது. அவன் மெதுவாக சிரிக்கிறான். ஹலோ, லைனில் இருக்கியாடா? ஆ, இருக்கேன்டா. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு அவளின் பெயரை மீண்டும் மனதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ரிஷிகா அவருடன் ஆட்டோவில் வீட்டிற்கு அழைத்து செல்கிறாள். அந்த நேரத்தில் அவளது மொபைல் ஃபோன் ஒலிக்கிறது. ரிஷிகா அழைப்பை எடுக்கிறாள். ஹலோ ரிஷிகா, எங்கே இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரல? தன்வி, வழியில் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருடி, அதான் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். என்ன, நீ தனியாக இருக்கியா? ஆமாடி, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். பத்திரமா இரு. ஏதாச்சும் பிரச்சனைன்னா எனக்கு உடனே கால் பண்ணு. சரிடி. சரி, சீக்கிரம் வா. ஆட்டோ மெதுவாக ஒரு வீட்டின் முன் வந்து நிற்கிறது. அம்மா, இந்த அட்ரஸ் தான். ஷிகா வெளியே இறங்கி வீட்டை பார்க்கிறாள். சரிண்ணா. பிறகு ஆட்டோவிற்குள் இருக்கும் அந்த வயதானவரை நோக்கி திரும்புகிறாள். சார், வீடு வந்துருச்சு. அவருக்கு இறங்க உதவுகிறாள். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல சார். அவர் நடக்க சிரமப்படுவதைக் கண்டு ரிஷிகா அவரை தாங்கி கொண்டு வீட்டின் வாசலுக்கு அழைத்துச் செல்கிறாள். மெதுவாக வாங்க சார். கதவை தட்டுகிறாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு கதவு மெதுவாக திறக்கிறது. கதவு திறந்ததும் ரிஷிகாவின் முகத்தில் அதிர்ச்சி. இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி கதை பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.